அதே மாதிரி பொருளாதாரம், பெட்ரோல் வந்துருச்சு, எண்ணெய் வளம் வந்துருச்சு, கனிம வளம் வந்துச்சு. இதை பற்றி குரானில் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. பெட்ரோலை எப்படி பங்கிடணும்னு ஹதீஸில் இல்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் குரானில் இருக்குது. என்ன தெரியுமா? ஏழை ஏழையாகிட்டே இருக்கக்கூடாது, பணக்காரன் பணக்காரனாகிட்டே இருக்கக்கூடாது. இது நடக்குதான்னு பார்த்துங்கன்ட்டான். ஒரே விஷயம், சிம்பிளாக மேட்ரு முடிச்சிட்டான் பாருங்க. அதுதான் மௌலானா நபவி சொல்லுவார். இன்றைக்கி பொருளாதாரத்தை பற்றி நாங்கள் யார்கிட்டையா போய் பேசினா, இந்த பொருளாதார நிபுணர்னு ஒருத்தன் வருவான். அவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு 4-5 பவர் பாயிண்ட்டை போட்டு அப்படியோ அவன் போடுவான் பாரு, கட்டங்கட்டமாக நம்பரா போட்டு இதும்பா, ஜிடிபி குரோத்தும்பா, அதும்பா, இது வந்து இப்படி பார்க்குங்க, பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறது இதுங்க, அது இதுங்க, என்ன ஃப்ளக்சுவேஷனுங்க, மணி இதுங்க, அது இதுங்க, இது வந்து இப்படி மார்க்கெட் இப்படி ஆச்சுங்கம்போ ஒன்றும் புரியாது. கடைசியாக கூட்டி கழிச்சு பார்த்தா போன 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டில் ஒரு 5 பவுன் நகை இருந்துச்சு. இன்றைக்கி 10 வருஷம் அப்புறம் இப்போ என்னாச்சு, அந்த நகை விற்றுட்டேன், ரோட்டில் நிற்கிறேன், வாடகை வீட்டில் தான் இருக்கேன், ஒன்றும் டெவலப்மெண்ட் ஆகலை, அதே வேலை தான் செஞ்சிட்ருக்கிறேன், ஓடிட்டுருக்கிறேன், இன்னும் அதை விட ஜாஸ்தியாக ஓடிட்டுருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, நீ வளர்ந்துட்டேங்கிறாங்க நம்மளை. நம்ம இவனு என்னங்கிறான், வளர்ந்த மாதிரி தான் தெரியுது ஆனால் காணோமே அப்படிங்கிறான். எதுவும் வளரல. ஆனால் அல்லாஹ் சொல்கிற சிம்பிளான வளர்ச்சி எப்படி தெரியுமா? இப்படி இருக்கணும் குரோத்து. ஏழை ஆகிட்டே போகக்கூடாது, பணக்காரனாகிட்டே போகக்கூடாது. உங்களில் செல்வந்தர்களிடம் மட்டும் செல்வம் சுழன்று கொண்டிருக்கக்கூடாது. செல்வம் வந்து மணி வந்து சுற்றிட்டே இருக்கணும். சொல்லணும் பணப்புழக்கம்னு சொல்லுவோம் தெரியுமா? மார்க்கெட்டில் பணப்புழக்கமே இல்லை, பிளாக் பண்ணக்கூடாது. அதனால தான் ஜக்காத்து கொடுக்க சொல்கிறேன். நல்லா ஃபண்டை நிறுத்துறியா, ஜுவல்லாக கன்வெர்ட் பண்ணுறியா, சேர்த்து வைக்கிறியா, ஏன் சர்க்குலேட் பண்ணி நீ எவ்வளோ சர்க்குலேட் பண்ணுறியா அவ்வளோ அது திரும்பி வந்துடும். இந்த சேர்த்தி வைக்கிறது, கணக்கு போட்டு ஃப்யூச்சர் அப்படி மதிப்பு போடுறது, இந்த எண்ணி செலவு பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து அதில் பர்க்கத் செய்ய மாட்டான். ஸோ ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நிறைய இப்போது சமீபத்தில் பார்க்கலாம், இந்த துருவ உராத்தி ஒரு வீடியோ கூட போட்டிருக்காரு, இந்திய பொருளாதாரம் என்னாச்சு அப்படின்ட்டு. இந்த பிஆர் சுந்தருங்கிறவர் கூட யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு, மிடில் கிளாஸ் எப்படி நிலமையில் இருக்காங்க அப்படின்ட்டு, டேக்ஸ் யார் கட்டுறாங்க இன்றைக்கி அப்படின்ட்டு. ஒட்டு மொத்தமாக இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கினீங்கன்னா 5% டேக்ஸ், ஒரு டிஎஸ்50 வாங்கினோன்னா 28% டேக்ஸ். இது வாங்குறவன் பணக்காரனா, அது வாங்குறவன் பணக்காரனா? வைரத்துக்கு கம்மி டேக்ஸ், தங்கத்துக்கு அதிகம் டேக்ஸ். புரியுதா? மருந்துக்கு டேக்ஸ், ஒரு இன்ஜெக்ஷன் வாங்குறாங்க சுகர் பேஷண்ட்டு, அதுக்கு டேக்ஸ், ஏகப்பட்ட டேக்ஸு. புரியுதா? அப்படி பார்க்கும்போது ஒரு நாட்டில் ஏழைகள் தான், இந்த நாட்டில் ஏழைகள் தான் அதிகமாக வரி கட்டுறாங்க. ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் யார்? அம்பானி, அதாவது ரிலையன்ஸ் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 வருஷம் பீரியடை காட்டுறாங்க, ₹1 கூட இன்கம் டேக்ஸ் கட்டல. எவ்வளோ? 30 வருஷத்துக்கு. ஏன்னா அவ்வளோ சலுகைகள், அவ்வளோ சலுகை கொடுத்தா நாய் கூட வளரும். இதில் என்ன போய் அவர் உழைப்பில் என்னத்தை போய் வளர்ந்தார்? அது ஏழைகளுக்கு கொடுங்க, உழைப்பில் ஏன் வளர மாட்டார்? 30 வருஷத்துக்கு நீ ஒன்றுமே பண்ணாதான்னு ஒருத்தனுக்கு கடை வச்சு கொடுங்க. நீ 30 வருஷத்துக்கு வாடகை தராதப்பா, எனக்கும் லாபத்தில் பங்கு தராதப்பா, எப்படி? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, எவ்வளோ வேணாலும் சரக்கு எடுத்துக்கோப்பா, எப்படி? வருஷம் பட்ஜெட்லேருந்து உனக்கு எவ்வளோ சரக்கு வேணாலும் எடுத்துக்கோப்பா, லாஸ் ஆகிறது, எலி கடிக்கிறது, என்ன நனைஞ்சு போனது எல்லாத்துக்கும் நான் நஷ்டத்துக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழையை வளர்த்து விடுங்க. 30 வருஷம் கழிச்சு அவன் எப்படி இருப்பான்? டிமார்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பான். அண்ணாச்சி வாங்க அப்படி சரவணா ஸ்டோர் மாதிரி அப்படி ஆயிடுவாங்க. அப்போது இது தான் ரசூலா பண்ணாங்க. ரசூலா என்ன பண்ணாங்க? இதை பேலன்ஸ் பண்ணாங்க. ரசூலா காலத்தில் 10 வருஷத்தில் என்னாச்சு? அந்த ஏற்றத்தாழ்வு இருந்துச்சுல, அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்குன்னு பணக்காரங்க டோட்டலாக பாப்பராகலை. ஆனால் பணக்காரங்களுடைய வளர்ச்சி ஒரு கட்டுக்குள் வைக்கப்படணும். ஏழைகள் அதுக்கு மேலே சுமையேற்றப்படக்கூடாது.